நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால பழமையான சமையல் புதுவிதமான சுவையும் யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை யாருமே செய்யாத ஒரு புதுமையான ஒரு சமையல். முன்னாடி முட்டை, ஒரு முட்டை பிரியாணி அரிசி, அது கூடவே காய்கறிகள், அம்மில அரைச்ச மசாலா, முட்டை மசாலா போண்டா பிரியாணி செய்ய போறோம். முட்டை போண்டா பிரியாணி செய்யறோம் நாங்க. மோச்ச முட்டை சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கு மாட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்க தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு செம்மையான முட்டை போண்டா பிரியாணி செஞ்சு அஸ்தபரம். மஞ்சள் அரைச்சுக்கிறேன். சென்னையில இருக்காரு, என்ன பண்றது? கூட்டிட்டு வந்துருவோம். முட்டை வேக வைக்க பாத்திரம், முட்டை வேக வைக்க தண்ணி, கோழி முட்டைய வேக வச்சுக்கலாம். அம்பிகாக்கா போட்டு வெங்காயத்தை போட்டு மிளகாயை போட்டு ஒரு வானல் எடுத்துட்டு வந்து முட்டை வேக வைக்க உப்பு, பிரியாணிக்கு பாத்திரம், பிரியாணிக்கு தண்ணி, தண்ணி சூடாயிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார், அன்னாச்சி பூ, ஏலக்காய், பிரியாணி இலை. அடுத்தது கல்லுப்பு, அப்படியே விட்டுருவோம். அப்படியே போய் பிரியாணி அரிசியா சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு யார் சொல்றது? தண்ணி சூடா இருக்கு. ஊற வச்ச பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். என்னக்கா ஒரு தூக்கி வைக்கலாம். முட்டை மசாலா போட்டு செய்ய எல்லா பொருளும் கலந்துக்க போறோம். முதல்ல கடலை மாவு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, பெருங்காயத்தூள், தூள் உப்பு, மிக்ஸ் வெல். முட்டையா மசாலால பெரட்டுறதுக்கு பாத்திரம், சுத்தமான கடலெண்ணெய், தனி மிளகாய் தூள், உப்பு, வேக வச்ச முட்டைய சேர்த்துக்கலாம். மசாலால பொரிச்ச முட்டைய மாவுல நினைச்சுக்கலாம். என்ன பண்ற? பிரியாணி கிரேவி செய்ய பாத்திரம், சாப்பாடு வச்சு ரெடியா இருக்கு, முட்டை போட்டா ரெடியா இருக்கு, காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு, மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு, சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ சுவையான முட்டை மசாலா போட்ட பிரியாணி செய்ய முதல்ல சுத்தமா நெய் ஊத்திக்கலாம். நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண ஜெய்சானோட சுத்தமான சூப்பரான செம டேஸ்டான நெய்ங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா நம்மளோட வெப்சைட்டான www.jaisan.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஹோம்மேடான 60 ப்ராடக்ட் மேல இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வெப்சைட் போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாதது, 100% வந்து சுத்தமானது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, ஜாதி பத்திரி, கசகசா, கீரை வச்சு பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, அம்மியில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மியில அரைச்ச பூண்டு விழுது, அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, பசுமாட்டு தயிர், வாசனைக்கு புதினா, தனி மிளகாய் தூள். நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண ஜெய்சானோட கரம் மசாலாங்க. மணக்க சூப்பரான கரம் மசாலா, ஹோம்மேடா நம்ம கிராமத்து ஸ்டைல ரெடி பண்ணியிருக்கோம். உப்பு, வாசனைக்கு மல்லித்தலை,
போண்ட பிரியாணி செய்ய இப்ப லேயர் போட்டுக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. முதல்ல படிச்ச சாப்பாடை சேர்த்துக்கலாம். அடுத்தது கிரேவி சேர்த்துக்கலாம். கிரேவி மேல முட்டை சேர்த்துக்கலாம். கடைசியா பொரிச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு எல்லா பொருளும் லேயர் போட்டாச்சு. 1/2 hour தம் போட்டுக்கலாம். யூடியூப்ல யாரும் செய்யாத புதுமையான சூப்பரான சுவையான வெறித்தனமான முட்டை மசாலா போண்ட பிரியாணி ரெடி. சுவையான முட்டை மசாலா போண்ட பிரியாணி அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. பிரியாணி மிதமான கார சாரத்தோட அந்த நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கி ஒன்றா தான் வந்து தம் போட்டு பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து அந்த லேயர் போட்டது அந்த எல்லா பொருளும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது பிரியாணி வந்து உண்மையாக வேறு விதமான டேஸ்ட்டு. சொல்ல வார்த்தையே இல்லை. சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்குது. உண்மையாகவே இன்றைக்கி வந்து குழந்தைங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட போகிறாங்க. நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு நாங்கள் பொரிச்சு போட்ட வெங்காயமும் அந்த நெய்யும் தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அட ஆமாங்க, சத்தியமாக 10 மேலே சொல்கிறேங்க. எல்லா சுவையும் சூப்பராக இருக்குதுங்க. அப்படி இல்லைங்க, சத்தியமாக இந்த அக்கா மேலே சத்தியம் சொல்கிற டேஸ்ட் அட்டகாசம் இருக்குங்க. நான் எந்த அக்கா மேலே சத்தியம் எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த பிரியாணிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. சுவை அடிப்பொலியாக இருக்குது. நாங்களே செஞ்ச முட்டை மசாலா போண்ட பிரியாணி சுவையா சுவை.